அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் இலா யௌமிதீன் அம்மா பஅத். எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் அல்லாஹுடைய இல்லமான இந்த மதரசாவில் நம் அனைவரையும் அல்லாஹு தாலா ஒன்று சேர்த்தது போல் இரையச்சமுடைய ஈமான் கொண்ட மக்களுக்காக அல்லாஹு தாலா தயார் செய்து வைத்துள்ள அந்த சொர்க்கத்திலும், குறிப்பாக ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்திலும், அதிலும் குறிப்பாக நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் பிரவேசிக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையினால புனிதமான துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான நோன்புகளை நோற்றவர்களாக அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய மக்களாக அல்ஹம்துலில்லாஹ் இந்த மஜ்லிஸில் நம் அனைவருமே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த மஜ்லிஸை முழுமையாக கபூல் செய்து கொண்டு இதில் என்னென்ன ஹாஜத்துகளோடு நாம் எல்லோரும் வந்திருக்கிறோமோ அந்த ஹலாலான ஹாஜத்துகளை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நிறைவேற்றி தந்தருள் புரிவானாக. இதில் காலையிலிருந்து செய்த எல்லா நல்ல அமல்களையும் அல்லாஹு தாலா அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு கபூல் செய்து கொண்டு முழுமையான நன்மையை நிரப்பமாக இம்மையிலும் மறுமையிலும் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. இந்த அமலை கியாமத் நாள் வரைக்கும் தொடர்ந்து இறைவனுக்கு உவப்பான, இறைவனுக்கு நெருக்கத்தை தரக்கூடிய அமலாக இன்ஷா அல்லாஹ் நம் அமல்களை மாற்றி வைப்பானாக. ஆமீன். ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையினால துல்ஹஜ்ஜுடைய மாதத்துடைய நாட்களில் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னமும் ஒரு 2-3 தினங்களில் ஈதுல் அல்ஹா என்கின்ற தியாக திருநாளுடைய பெருநாளை கொண்டாடுவதற்கு உள்ளத்தாலும் மகிழ்வாலும் நம்ம எதிர்பார்த்து இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா அந்த தியாக திருநாளை நல்ல முறையில், சந்தோஷமான முறையில், குடும்பங்களோடும் உறவுகளோடும் ஒற்றுமையோடும் சந்தோஷத்தோடும் கொண்டாடுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாமிய மார்க்கத்தில் 2 பெருநாள் தான் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பெருநாள். அதில் ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நாம் இந்த நேரத்தில் நம்ம எதை குறித்து சிந்திக்க போகிறோம் அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் ஆரம்பிக்கிறதுல இருந்து துல்கஅதாவுடைய கடைசியில இருந்து துல்ஹஜ்ஜுடைய மாதம் ஆரம்பிக்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம், துல்ஹஜ்ஜுடைய சிறப்புகளை குறித்து பேசியிருக்கோம். ஹஜ்ஜுடைய சிறப்புகள், குர்பானியுடைய சட்ட திட்டங்கள், இதில் என்னென்ன அமல்கள் செய்யணும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் பேசிட்டு தான் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நாம் துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாளின் 8வது நாள் நம்ம இருக்கிறோம். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அரஃபாவுடைய 9வது நாள். துல்ஹஜ் பிறை 9 நமக்கான அரஃபா. இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், துல்ஹஜ்ஜுடைய பிறை 10 பெருநாள் என்பதை நம்ம எல்லோருமே ஏற்றுக்கொண்டோம். ஆனால் அந்த பெருநாளை விட அரஃபா என்கின்ற பெருநாள் தான் ஆகச்சிறந்த பெருநாள். அந்த துல்ஹஜ்ஜுடைய பிறை 10 என்ன செய்வோம், நம்ம குர்பானி கொடுப்போம், சமைச்சு சாப்பிடுவோம், புது ட்ரெஸ் அணிவோம். இது நம்மளுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். ஆனால் நம்மளுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட, நம்மளுடைய அடிமைத்தனம் அல்லாஹ்விடத்தில் நிரூபிக்கப்படக்கூடிய, நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு நாள் என்றால் அரஃபா நாள். அதுதான் நமக்கான தியாக பெருநாள். சுப்ஹானல்லாஹ். அந்த அரஃபா நாள் தான் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்து நமக்கு வருது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அரஃபாவுடைய நாளின் சிறப்பை குறித்து இன்ஷா அல்லாஹ் நம்ம பின்னாடி பேசுவோம். இன்னைக்கு நாம் என்ன சிந்தனைக்கு எடுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் முழுவதும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த படிப்பினை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். துல்ஹஜ்ஜுடைய மாதம் முழுவதும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த படிப்பினை என்ன, இந்த துல்ஹஜ் மாதம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சுப்ஹானல்லாஹ். ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள். ஏன்னா ஒவ்வொரு வாய்ப்புகளும் அல்லாஹ் கொடுக்கும் பொழுது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். என்ன துல்ஹஜ்ஜுடைய மாதம் ஆரம்பித்ததுலேருந்து முதல் 10 நாள் நம்மளால் முடிஞ்ச நல்ல அமல்களை செஞ்சிட்டு இருக்கிறோம். அல்லாஹு தஆலா அந்த அமலை கபூல் செய்வான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மீது முழு தவக்குல் வைக்கிறோம். அதே போல் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் அமலுக்கான வாய்ப்பை கொடுக்குது. ஆனால் நமக்கான மாற்றத்தை என்ன கற்றுக் கொடுத்துட்டு போகுது, நம்ம என்ன இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலேருந்து கற்றுக்கொண்டோம், என்ன படிப்பினை பெற்றோம் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் ஒரு 6-7 விஷயங்களாக நம்ம பார்க்க போகிறோம். ஒட்டுமொத்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தின் படிப்பினைகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதல் படிப்பினை என்ன, இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த படிப்பினையை குறித்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முன்னுரை சொல்லிடுவோம். வணக்கசாலிகள் நம்மளுடைய பார்வையில் ஒரு 3 வகையான வணக்கசாலிகள் இருக்கிறாங்கம்மா. ஒரு வணக்கசாலி என்ன அப்படின்னு சொன்னால், நன்மை எதிர்பார்த்தவர்களாக வணக்கம் செய்வாங்க, இபாதத் செய்வாங்க. உதாரணமாக
பார்த்தீங்கன்னா லுஹா தொழுகிறது என்ன, அப்புறம் வந்து வியாழன் வெள்ளிக்கிழமை நோன்பு நோற்றா சுன்னத்துடைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இப்படி சின்ன சின்ன விஷயங்களை நன்மைகளை எதிர்பார்த்து வணக்கம் செய்யக்கூடிய ஒரு வணக்கசாலிகள் இருக்கிறாங்க. அது ஒரு வகையினர். இரண்டாவது வகையினர் பார்த்தீங்கன்னா எல்லா கடமைகளையும் கரெக்டாக செஞ்சுருவாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை அது அடியார்களுக்கு, சக மனிதர்களுக்கு, உறவினர்களுக்கு, அண்டை வீட்டுக்காரர்களுக்கு, குடும்பத்தர்களுக்கு, துணைவர்களுக்கு, நம்மளுடைய பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு, இப்படி நமக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்புகள், இது எல்லாத்துலேயுமே கடமைகளை சரியாக செய்வாங்க. ஏன் அந்த கடமையை சரியாக செய்கிறாங்க அப்படின்னா அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியார்களாக இருக்கணுங்கிறதுக்காக செய்வாங்க. அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியார்களாக நான் இருக்கணும், அல்லாஹ் எனக்கு நிறைய நியமத்தை கொடுத்துருக்கான், அந்த நியமத்துக்கு அவன் கொடுத்த கடமையை நான் சரியாக செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வணக்கசாலியாக அவங்க இருப்பாங்க. இது இரண்டாவது வகை. மூன்றாவது வகையினர் எப்படின்னா அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய வணக்கசாலிகள். அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவது. ஏன்னா இப்படிலாம் ஒரு இஅ்திகாஃப் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதரசாவில் நடக்குது அப்படின்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னா உடனே நம்ம என்ன செஞ்சிடறோம், எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அதை வந்து நம்ம முதல் நாளே முடிச்சு வச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு தயாரிப்போடு நம்ம வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அப்போ இது எல்லாம் எதுக்காக? அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறணும், வேற ஒன்றுமே இல்லை. இந்த இஅ்திகாஃப்ல வர்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? நன்மைகள் கிடைக்கும், அல்லாஹுடைய அன்பு கிடைக்கும், அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கும், அல்லாஹுடைய ரஹமத் கிடைக்கும், மலக்குமார்களுடைய துஆ கிடைக்கும். இப்படி அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய வணக்கசாலிகள் ஒரு வகையினர். இப்போ இந்த மூன்று வகையினரில் நாம் எந்த வகையை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறத சிந்திக்கணும். நம்ம நன்மை எதிர்பார்த்து செய்கிறோமா, இல்லை நன்றியுள்ள அடியார்களாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த வணக்கம் செய்கிறோமா, அந்த இபாதத் செய்கிறோமா, இல்லை அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறணுங்கிறதுக்காக இந்த இபாதத் செய்கிறோமா? என்ன மூணுமே முக்கியம் தானே? என்ன அப்படியா? மூணுமே முக்கியம். அப்போ நன்மையை வச்சு சொர்க்கம் போயிடலாம், போக முடியாதா? நன்றியுள்ள அடியார்களாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும்? இபாதத் செய்யணும். நன்மை நமக்கு வேணும் தான், நன்மை இருந்துச்சுன்னா அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும். ஆனால் அதை விட நன்றியுள்ள அடியான் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாமே கிடைச்சிரும். நம்ம அதில் ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நன்மையை மூட்டையாக கொண்டுட்டு போகிறோம், ஆனால் அதை வந்து அல்லாஹ் செலக்ட் பண்ணி எடுத்தாதான் உண்டு. ரிஜெக்ட் பண்ணிட்டானா நம்ம நிலைமை, அதெல்லாம் பாதுகாக்கணும். நம்ம நிலைமை ஒன்றும் செய்ய முடியாது. அப்போது அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றியுள்ள அடியார்களுடைய நன்மை எதிர்பார்க்காம மற்ற விஷயங்களை நம்ம இது பண்ணாமல் அல்லாஹுடைய நன்றியுள்ள அடியார்களாக இருக்கணுங்கிறதுக்காக அமல் செஞ்சோம்னா அந்த அமல் பலனளிக்கும் இன்ஷா அல்லாஹ். அதனால தான் அல்லாஹுடைய தூதர் என்ன செஞ்சாங்க? கால் வீங்கும் அளவுக்கு எதுக்காக தொழுகிறீங்க அல்லாஹுடைய தூதரன்னு கேட்கும்போது அல்லாஹுடைய தூதர் என்ன சொன்னாங்க? நன்றியுள்ள அடியார்களாக நான் விரும்புகிறேங்கிறத சொல்கிறாங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியார்களாக இருப்பதற்குத்தான் இந்த ஒன்று கூடல், வேறு எந்த நோக்கமும் நமக்கு கிடையாது. அல்லாஹ் நன்மையை அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு தரட்டும், அது ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் நமக்கு வந்து நஷ்டம் இல்லை. நன்மையை கொண்டு ரஹ்மத்தையும் தரட்டும், ரஹ்மத்தை கொண்டு நன்மைகளையும் அல்லாஹ் நமக்கு எல்லாருக்குமே தரட்டும். இருந்தாலும் யா அல்லாஹ் நன்றியுள்ள அடியார்களின் கூட்டத்தில் எங்களை எல்லாம் சேர்த்து விடு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் அடிக்கடி அவன் வருத்தப்பட்டு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? கலீலம் மா தஷ்குரூன், நீங்கள் குறைவாகத்தான் நன்றி செலுத்துறீங்கன்ட்டு அல்லாஹ் அடிக்கடி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுவான். அப்படி அந்த குறைவாக நன்றி செலுத்தக்கூடிய கூட்டத்துக்குள்ள நம்மளை என்ன செஞ்சிடணும்? அல்லாஹ் சேர்த்து வச்சிடணும் இன்ஷா அல்லாஹ். அப்படியான நன்றியுள்ள அடியார்களாக இருப்பதற்கு இந்த அமல் இன்ஷா அல்லாஹ் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் மீது முழு தவக்குள் வைத்து இந்த அமல்களை இன்ஷா அல்லாஹ் இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடியவங்களா இருக்கும். சரி, இப்போ நம்மளுடைய தலைப்புக்குள்ள வருவோம். துல்ஹஜ்ஜுடைய மாதம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய படிப்பினை என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போறோம். முதல் படிப்பினையே இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய முதல் படிப்பினை, முதல் பாடம் என்ன அப்படின்னு சொன்னா தியாகம். அவ்வளவுதான். முதல் பாடம் என்ன? தியாகம். இந்த தியாகத்துடைய ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு மாமனிதர் என்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். துல்ஹஜ் மாதம் எதற்கு உருவானது அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டுதான் துல்ஹஜ் மாதம் உருவானது. இப்ராஹிம் நபி வந்ததுனால தான் துல்ஹஜ் மாதம் வந்தது. இப்படி ரெண்டுமே என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம சொல்லிக்கிறோம். அதனால இந்த மாதம் முழுவதும் நமக்கு முதல் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடமே தியாகம் தான். இப்போ அல்லாஹ்வுக்கு நம்ம என்ன தியாகம் செய்ய போறோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை கொண்டு நம்ம பார்த்தோம்னா சுப்ஹானல்லாஹ், அவங்க குடும்பங்களை தியாகம் செஞ்சிருக்காங்க, பெற்றெடுத்த பிள்ளைகளை தியாகம் செய்வதற்கு முனைந்திருக்கிறாங்க, தன்னையே தியாகம் செய்வதற்கு நெருப்பு குண்டத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, போட்டிருக்கிறாங்க, தன்னுடைய உள்ளூரையே தியாகம் செஞ்சு வெளியூருக்கு என்ன செய்யறாங்க, பயணித்து எகிப்து நாட்டுக்கு போயிருக்காங்க. ஈராக் நாட்டில் பிறந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டு அல்லாஹ்வுக்காக என்ன செய்யறாங்க, தியாகம் செஞ்சு மற்ற நாடுகளுக்கு பயணம் செஞ்சிருக்கிறாங்க. அப்போ இந்த தியாக செம்மலுடைய வரலாற்றை நம்ம படிக்கும் பொழுதெல்லாம் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் தியாகம் தான். சரி, நாம தியாகம் செய்யறதுக்கு எதை நம்ம தயாரா வச்சிருக்கிறோம்? உயிரையா, பொருளாதாரம், நேரம், வயது, பிள்ளைகள், எல்லாமே தியாகம் செய்ய அல்லாஹ் கேட்டாலும் எல்லாமே என்ன செஞ்சிடணும், கொடுத்துதான் ஆகணும்.
எதுவும் தர முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நாம் சில நேரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எல்லாம் கேட்டுட்டான்னு நினச்சிக்கோங்களேன், மனுஷங்களை கேட்டாங்களே நம்ம கொடுக்கறது கொஞ்சம் தயங்கும். எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நீ உன்னுடைய அதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், உன்னுடைய பிள்ளையை எனக்கு தியாகம் செய்ய அப்படின்னு கேட்டானா அப்படியே பதறிடும் மனசு. இப்போ நினச்சி பார்க்குறோமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல இஸ்மாயிலை எனக்காக நீங்கள் தியாகம் செய்யுங்கன்னு சொன்ன உடனே கால அஸ்லம் து, நீ எனக்கு கட்டுப்படுன்னு சொன்ன உடனே ரப்பி அஸ்லம், நான் அஸ்லம நீ எனக்கு கட்டுப்படுன்னு இப்ராஹிம் நபி கிட்ட அல்லாஹ் சொன்ன உடனே அஸ்லம் து யா ரப்புல் ஆலமீன், நான் என்ன செஞ்சுட்டேன், எப்படி கட்டுப்பட்டேன்னு தெரியுமா? இன்ன சொலாத்தி ஒ நுசுக்கி ஒ மஹ்யாய ஒ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவ்வளோதான் என்னுடைய தொழுகை, என்னுடைய குர்பானி. இந்த நுசுக்கின்னு சொல்லும் பொழுது குர்பானின்ட்டு ஒரு இது இருக்கு. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அர்ப்பணித்தல். என்னுடைய அர்ப்பணிப்பு எல்லாமே உனக்கு தான் யா அல்லாஹ். என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் எல்லாமே A to Z லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அவ்வளோதான். இப்போ இந்த தியாகத்துடைய வெளிப்பாட்டின் வார்த்தைகள் தான் இது. நம்ம ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு முன்னாடி உள்ளுணர்ந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்ய பழகிக்கிறணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ நாம் முதல்ல எதை தியாகம் செய்யணும் தெரியுமா? நம்மளுடைய ஆரோக்கியத்தை. நம்ம ஏன்னா அல்லாஹு தாலா ஆரோக்கியங்கிறது வந்து காலையில் எழுந்த உடனே கேட்கக்கூடிய அற்புதமான துவாவில் இந்த ஒரு துவா நம்ம வைக்கிறோம். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் முஆஃபாத்த ஃபித் துன்யா வல் ஆஹிரான்னு வைக்கிறோம் இல்லையா, அந்த ஆரோக்கியத்தை அல்லாஹ்வுக்காக எப்படி நம்ம தியாகம் செய்ய போகிறோம், அதுதான் இபாதத்தாக மாறுது. ஆரோக்கியம் இருந்தால் தான் நம்ம இபாதத் செய்ய முடியும். தொழுகனாலும் ஆரோக்கியம் வேணும், நோன்பு வைக்கணும்னாலும் ஆரோக்கியம் வேணும். அல்லாஹ்வுடைய சோதனையை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளனாலும் மனதில் ஆரோக்கியம் வேணும். சுப்ஹானல்லாஹ். அப்போ ஆரோக்கியத்தை முதலில் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் சிம்பிளான விஷயம். ரொம்ப பெரிய உயிரையோ பொருளாதாரத்தையோ அல்லாஹ் கேட்கல. நீ இந்த சின்ன சின்ன விஷயத்தை நீ எனக்கு கொஞ்சம் தியாகம் செய்யும். அல்லாஹ் கேட்கக்கூடியது அதுதான், ஆரோக்கியத்தை தியாகம் செய்யும். ரெண்டாவது, உன்னுடைய நேரத்தை தியாகம் செய்யும். உன்னுடைய நேரம் என்ன? கொஞ்சம் எனக்காக நேரம் கொடுத்து நீ தௌபா செய்ய, எனக்கு நீ நன்றி செலுத்த, ஒரு 2 சொட்டு கண்ணீர் விட்டு நீ வந்து என்னுடைய நியமத்தை நினைத்து நன்றியுள்ள அடியார்களாக இருக்கிறேன்னு சொல்லி எனக்காக நீங்கள் அழுகுவேன். கொஞ்சம் அல்லாஹுத்தால் நம்மளுடைய நேரத்தை கேட்குறான், இபாதத்தா கேட்குறான். சில நேரம் அவனிடத்துல புலம்பணுன்ட்டு அவன் எதிர்பார்க்கிறான். அவனிடத்துல அடிமைத்துவத்தை வந்து நம்ம வெளிப்படுத்தணுன்ட்டு எதிர்பார்க்கிறான். இது ஒரு அல்லாஹ்வுக்கான ஒரு அழகான பாணி. அப்போ அவன் எதிர்பார்க்கல, எந்த தப்பும் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அப்போ நம்மளுடைய நேரத்தை கொஞ்சம் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்யணும். அந்த தியாகம் செய்வதின் ஒரு வெளிப்பாடு, நேரத்தின் வெளிப்பாடு தான் நம்மளுடைய கல்வி, மார்க்க கல்வியை நம்ம கற்றுக்கொள்வது. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம 2வது வருஷத்துக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம அடியெடுத்து வைக்க போகிறோம். இந்த முதல் வருடம் ஓரளவு அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முறையில் முடிஞ்சு கொண்டு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அந்த முதல் வருடத்துடைய பாடத்திட்டம் முடிய போகுது. 2வது வருடத்துடைய பாடத்திட்டத்துக்குள்ள நம்ம என்ன செய்ய போகிறோம், நுழைய போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் இந்த 2வது வருஷம் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து நம்மளுடைய நேரத்தையும் நம்மளுடைய அறிவையும் நம்மளுடைய அந்த ஆர்வத்தையும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறணும். ஏன்னா நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பு போகும்போது, இப்போது ஒரு பிள்ளை நம்ம நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு விழுந்து எழுந்துச்சு நடக்கும். அதுக்கப்புறம் அந்த நடக்கிறதுல கொஞ்சம் என்ன செஞ்சிடும், கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடும், கொஞ்சம் அதிகமாகும். அது போலத்தான் நாம் டவுன் ஆகிடக்கூடாது, எப்பயுமே வந்து கீழே போயிடக்கூடாது. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னடா இது இப்போ ஒரு வருஷம் நம்ம பார்த்தோம், செட் ஆகிற மாதிரி கொஞ்சம் எக்ஸாம் வைக்கிறாங்க, என்ன இந்த மாதிரி கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு நினச்சிக்கோங்களேன், செகண்ட் இயர் கொஞ்சம் துவண்டு போயிடுவோம். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ்வுக்காக 1.5 மணி நேரம் கொடுக்க போகிறோம், எக்ஸாமுக்கு கொஞ்சம் என்ன செய்ய போகிறோம், நம்ம படிக்க போகிறோம், அவ்வளவுதான். வேறு எந்த சிரமமும் இது நமக்கு கிடையாது. இன்னொன்று என்னென்னா, இந்த கல்வி இலகுலையும் இலகு, இந்த மாதிரி நம்ம இலகுவான கல்வியை முறையை நம்ம வந்து பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு இலகுவான முறையில் தான் நம்ம கல்வி திட்டமே போகுது அல்ஹம்துலில்லாஹ். அதனால் இன்ஷா அல்லாஹ் 2வது வருடத்தில் எப்படி முதல் வருடத்தில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணினீங்களோ அது எல்லாருமே என்ன செஞ்சிடணும், ஜாயின் பண்ணிடணும். ஆமாம் இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சளவு. ஏன்னா இன்னொன்று என்ன தெரியுமா, இந்த முதல் வருஷத்தில் இருக்கக்கூடிய கஷ்டம் இருக்காது. ஏன்னா நமக்கு டைம் நிறைய இருக்குது. செகண்ட் இயரில் டைம் நிறைய இருக்குமா, நம்ம 2-3 மாதத்தில் நம்ம ஃபஸ்ட் இயர் முடிக்கணுங்கிறதுக்காகத்தான் ரொம்ப ஸ்பீடாக போனோம், எக்ஸாம் வச்சோம், அப்படி இப்படின்னு என்னமோ ஆயிடுச்சு. இந்த செகண்ட் இயரில் மாத கணக்கில் இருக்குது, நாட்கள் நிறைய இருக்குது. நிம்மதியாக அமைதியாக எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் கஷ்டப்படாமல் அழகாக நீட்டாக படிச்சுக்கலாம். சரிங்களா? அதனால இன்ஷா அல்லாஹ் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அல்லாஹ்வுக்காக நேரத்தை இன்ஷா அல்லாஹ் தியாகம் செய்யுங்க. அப்படிங்கிறத இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடமாக இருக்குது. அதே போல் பொருளாதாரத்தை கொஞ்சம் என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் தியாகம் செய்யணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் இதுவும் ஒன்று. நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா விருந்தாளிகளின் தந்தை,
அவங்க தன்னுடைய பொருளாதாரத்தை மற்றவர்களுக்கு உணவளிப்பதற்கு அதிகமாக செலவு பண்ணியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய ஒவ்வொரு நேர உணவுலையும் விருந்தாள் இல்லாமல் என்ன செய்ய மாட்டாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாப்பிட மாட்டாங்க. அப்போ நாம் என்ன செய்யலாம், பொருளாதாரத்தை கொஞ்சம் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம செலவு செய்து கொண்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் அதிகமாக நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், பொருளாதாரத்தை அல்லாஹ்வுக்காக செலவு செய்யணும். சரி, அல்லாஹ் வந்து குர்ஆனில் அந்த நுணுக்கத்தை சொல்லி காட்டுதா. என்னென்னா, அந்த மக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வே நாங்கள் எப்படி செலவு செய்வது, எதில் செலவு செய்வது, எதை செலவு செய்வது, எந்த நேரத்தில் செலவு செய்வது அப்படிங்கிறத கேட்குறாங்க. இன்னொன்று என்னென்னா, அந்த செலவு செய்வதுங்கிறது வந்து அல்லாஹுடைய பாதையில் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்ம செலவை பற்றி பேசலை என்ன. ஆமாம், செலவுன்னா அதுதான் நமக்கு ஞாபகம் வருதுன்னு. அல்லாஹுடைய பாதையில் எப்படி செலவு செய்ய வேண்டும் என்னென்னா, 3 விஷயந்தான். ஹலாலான முறையில் அல்லாஹுடைய பாதையில் வந்து சதக்கா செய்யுங்க. 2வது அந்த தேவைக்கு அறிந்து சதக்கா செய்யுங்க, 2வது விஷயம். 3வது அல்லாஹ்வுக்காக சதக்கா செய்யுங்க. அவ்வளவுதான். இந்த 3 கான்செப்ட் தான். பொருளாதாரத்தை அல்லாஹ்வுக்காக நம்ம செலவு செய்யும்போது இந்த 3 விஷயத்தை கண்டிப்பாக கவனமாக எடுத்துக்கிறணும். ஹலாலான வருமானத்தில் இருந்து வரக்கூடிய பொருளாதாரத்தை செலவு செய்யுங்க. 2வது தேவைக்கு அறிந்து செலவு செய்யணும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் முன்ன காலத்தை விட இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உணவுக்கு பற்றாக்குறை கிடையாது. எல்லாருடைய வீட்லேயும் பரக்கத்தான் நம்ம என்ன செய்கிறோம், நல்லா சாப்பிட்றோம். அல்ஹம்துலில்லாஹ் உணவுக்கு பற்றாக்குறை கிடையாது. ஆனால் எதுக்கு பற்றாக்குறை இருக்குது தெரியுமா? எதுக்குமா? கல்விக்கு கொஞ்சம் பற்றாக்குறையாகுது. ஏன்னா இப்போ எஜுகேஷன் கூட்டிகிட்டே போகுது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம், 10ஆம் கிளாஸ் படிச்சிருச்சு நம்ம பிள்ளை கட்டி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான மெத்தடில் பெற்றோர்களுடைய அந்த பேரண்ட்ஸுடைய எண்ணம் இருந்துச்சு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா +2 நம்ம பிள்ளை ஒரு 2 டிகிரியாவது வாங்கணும், நம்ம பிள்ளை வந்து ஒரு மதர்சாவில் வந்து தங்கி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எஜுகேஷன் அளவுக்கு பிள்ளைகளும் அந்த மாதிரியான கல்வியை நம்ம மேம்படுத்தணுங்கிற அந்த மென்டாலிட்டியில் வந்துட்டாங்க. அதே போல் பேரண்ட்ஸும் அப்படி தான் இருக்கிறாங்க. அப்போது இப்படி கல்வியுடைய எஜுகேஷன் நமக்கு தேவைப்படுறதுனால பொருளாதாரம் நமக்கு தேவைப்படுது. சில நேரம் என்ன ஆகுது அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வந்து நிறைய சதக்கா செய்கிறோம், ஆனால் தேவை அறிந்து கொடுக்காமல் இருக்கிறோம். யாருக்கு என்ன தேவையோ அதை அறிந்து கொடுக்காம நம்மளுடைய தேவை நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை என்ன செஞ்சிட்ருக்கோம், சதக்கா செய்கிறோம். ஆனால் அதை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் கல்விக்காக நிறைய சதக்கா செய்யுங்க. கல்விக்காக யாரெல்லாம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியத்தில் நம்ம சேர்க்குறாங்க பிள்ளைங்க. ஏன்னா இப்போலாம் தமிழ் மீடியம்னு சொல்லும்போது கொஞ்சம் வேல்யூ கம்மி மாதிரி தெரியுது, பார்த்துக்கோங்க. எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு தான் வருது. இப்போ அந்த இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்கும்போது என்ன கேட்குறாங்க, அந்த கவர்மெண்ட்லேயுமே காசு கேட்குறாங்க. இன்னும் எவ்வளோ தான் அவங்க சலுகை செஞ்சு கொடுப்பாங்க, அவங்களும் காசு கேட்குறாங்க. அதுக்கு கூட சில நேரம் நம்ம என்ன செய்யுது, அந்த பிள்ளைகிட்ட கல்வி இருக்குது ஆனால் பொருளாதாரம் இல்லை. கல்வி சூப்பர் நம்ம கொடுத்து நம்ம ஊக்கப்படுத்தணும்னு நினச்சிக்கோங்க, நம்ம பிள்ளைங்க தான் பெஸ்ட்டாக வருங்க இன்ஷா அல்லாஹ். ஆனால் என்ன, அந்த பொருளாதாரத்தினால பின்தங்குறாங்க. கொஞ்சம் டியூஷன் சேர்க்குறதா, ஐயோ நம்ம ஃபீஸ் கட்டணுமே, இங்கிலீஷ் மீடியமாக தமிழ் மீடியத்திலே போட்டுருவோம், படிக்கிறது படிக்கட்டும், அது நம்ம ஒரு வார்த்தையை வச்சுக்கிடுவோம், படிக்கிற பிள்ளை எங்கேனாலும் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருவோம். அது என்னன்னா, படிக்கிற பிள்ளை எங்கேனாலும் படிக்குங்க தான், ஆனால் கொடுக்குற விஷயம் தரமாக இருக்கணும்ல. என்ன, கொடுக்குற விஷயம் தரமாக இருக்கணும்ல. அந்த தரமான கல்வியை தேர்ந்தெடுத்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். ஸோ அந்த பொருளாதாரத்தை கொஞ்சம் நம்மளுடைய பொருளாதாரத்தை கல்விக்காக செலவு செய்யுங்க. நம்ம மளிகை ஜரக்கு வாங்கி கொடுக்குறோம், அரிசி வாங்கி கொடுக்குறோம், அல்ஹம்துலில்லாஹ் நிறைய உதவிகள் செய்கிறோம், இதெல்லாம் இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு பக்கம் இருந்தாலும் உணவுக்கு எல்லாருக்குமே, நான் மட்டும்தான் சொல்ல நினைக்கிறேன், எல்லாருக்குமே உணவு அப்படின்னு சொல்லும்போது ஓரளவு பரக்கத்தாக இருக்குது நம்ம மஹல்லாவிலையும் சரி, மற்ற எல்லா ஊர்கள்லையுமே சரி. ஆனால் கல்விக்கு தான் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது இன்ஷா அல்லாஹ். அதனால் நம்மளுடைய பிள்ளைகளுடைய கல்விக்காக இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், உதவி செய்யுங்க. நிறைய இருக்கிறாங்க, நம்ம மஹல்லாக்குள்ளே இருக்கிறாங்க, நம்ம மதரசாவுலையுமே நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி யாராவது தேவைப்படுதாங்க அப்படின்னா மதரசாவில் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தொடர்பு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது தெரியும். அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் இன்ஷா அல்லாஹ் அதை ஒரு பொறுப்பேற்று கொண்டு இந்த கல்விக்காக என்ன செய்யலாம், இன்ஷா அல்லாஹ் உதவி செய்யலாம். சரிங்களா? அதே போல் நம்மளுடைய டியூஷன் வந்து நடந்துட்டுருக்கு, எல்லாருக்குமே தெரியும். அந்த டியூஷனுடைய ஃபீஸ் கொஞ்சம் மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கால்வாசி தான் நம்ம வாங்குகிறோம். அதில் கொஞ்சம் ஒரு 50 ரூபா, ஒரு 100 ரூபா எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பிள்ளைகளை வந்து பொறுப்பேற்று அந்த டியூஷன் ஃபீஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அல்லாஹ் எல்லோருக்குமே பரக்கத் செய்யட்டும் அல்ஹம்துலில்லாஹ். அதில் கொஞ்சம் கூட கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அவங்களுக்கு என்ன செய்யும், கொஞ்சம் ஒரு பலனாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதனால் நம்மளுடைய பொருளாதாரத்தை எந்த நேரத்தில் தேவை அறிந்து இன்ஷா அல்லாஹ் செலவு செய்ய வேண்டும் என்பதை இந்த தியாக திருநாளில் நம்ம இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். இப்படி தியாகம் என்று பொருளாதாரத்தை அல்லாஹுக்காக செலவிடக்கூடிய நேரம், அதே போல் ஆரோக்கியம், இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் தியாகம் செய்ய வேண்டும் என்பது முதல் படிப்பினையாக நமக்கு இருக்கிறது.
ரெண்டாவது படிப்பினை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த தியாகம், இந்த துல்ஹஜுடைய மாதம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய இரண்டாவது படிப்பினை ரொம்ப முக்கியமானது. அதுதான் அல்லாஹுடைய அடிமைத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு பாடம். நாம இறைவனுடைய அடிமை. எவ்வளவுதான் பதவியிலையும் புகழிலையும் பேரிலையும் பொருளாதாரத்திலையும் நம்ம உயர்வா இருந்தாலும் நாம அல்லாஹ்வுக்கு அடிமை, அவ்வளவுதான். ஏன் தெரியுமா? இந்த துல்ஹஜுடைய மாதத்துல தக்பீர் அதிகமா அல்லாஹ் சொல்றான். தக்பீர் அதிகமா சொல்லு. தக்பீர் என்றால் என்ன? அல்லாஹு அக்பர் என்கின்ற அந்த வார்த்தைக்கு பேர் தான் தக்பீர். அல்லாஹ் அக்பர்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் மிக பெரியவன், அவன்தான் பெருமைக்குரியவன், அவன்தான் மிக உயர்வானவன், மிக தகுதிக்குரியவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தக்பீரை அதிகமா துல்ஹஜுடைய மாதத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த தக்பீர் எப்போ நம்ம வாஜிபான தக்பீர் சொல்லுவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்னொரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கிறணும், துல்ஹஜுடைய மாதம் ஆரம்பிச்சாலே தக்பீர் சொல்ல ஆரம்பிச்சிடணும். தக்பீர் சொல்ல நஃபிலான சுன்னத்தான தக்பீர் சொல்ல என்ன செஞ்சிடணும்? ஆரம்பிச்சிடணும். அந்த துல்ஹஜுடைய மாதம் ஆரம்பிச்சு இதோ நாளை இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா நம்ம எல்லோருக்கும் அரஃபா நோன்பை நோற்பதற்கு அல்லாஹ் அருள் புரியணும். அந்த அரஃபாவுடைய காலை ஃபஜ்ர்ல இருந்து வாஜிபான தக்பீர் நமக்கு கடமையாகிறது. சுப்ஹானல்லாஹ், வாஜிபான தக்பீர். அந்த தக்பீரை சொல்லும் பொழுதே அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ் நீ நான் உனது அடிமை, நான் உனது அடிமை, நீ மிக பெரியவன். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தக்பீருடைய வாசகம் எல்லாருக்குமே தெரியும். நம்ம பெருநாள் தக்பீர் சொல்லுவோம் இல்லையா? அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. இந்த தக்பீர் போதுமானது. சரிங்களா? இந்த ஹம்தன் கசீரன் இதெல்லாம் வருது இல்லையா? அதை நீங்க எக்ஸ்ட்ரா சொன்னாலும் சொல்லிக்கிறலாம். இந்த தக்பீர் பொதுவானது, அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான முறையில இந்த தக்பீரை ஒரு முறை, 2 முறை, 3 முறை, ஒரு நாளைக்கு 100 முறை எவ்வளவு சொல்ல முடியுமோ அல்லாஹ்வுக்கு அந்த தக்பீரை சொல்லி சொல்லி நம்ம அவனுடைய அடிமை என்கின்ற அந்த அடிமைத்தனத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு பாடத்தை இந்த துல்ஹஜுடைய மாதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இப்போ எத்தனை வாஜிபான தக்பீர் சொல்லணும்? 23 வக்து தொழுகைய நம்ம என்ன செய்யணும்? தக்பீரா சொல்லணும். நாளைக்கு காலை ஃபஜ்ர்ல இருந்து ஆரம்பிச்சு பெருநாள் அன்று, அதுக்கு அடுத்து ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள் முடிகிற அசர் வரைக்கும், செவ்வாய் அசர் வரைக்கும் வாஜிபான தக்பீர் ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பின்னால் ஆண்கள் சத்தமாகவும் பெண்கள் அமைதியாகவும் என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். அந்த காலத்துல சஹாபாக்கள் அந்த மார்க்கெட்டுக்குள்ள போகும் பொழுதெல்லாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் தக்பீர் அவ்வளவு அழகா சொல்லிக்கிட்டே போவாங்களாம். பின்னாடியே சொல்லிக்கிட்டே போவாங்க. அந்த அளவிற்கு இந்த துல்ஹஜுடைய மாதத்துல இந்த தக்பீரை நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒரு அழகான அமலா அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த அமலை செய்யணும். சரிங்களா? இப்ப இரண்டாவது நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடமாக இருக்கிறது. அதே போல மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய மார்க்கத்துல சிறந்தமைக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். சிறந்ததுன்ட்டு அல்லாஹ் சொல்லிட்டான்னா அதுல கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அது நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடமாக இந்த துல்ஹஜுடைய மாதம் இருக்குது. என்னன்னா, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இந்த 4 மாதங்கள் புனிதமாக்கப்பட்டது, அல்லாஹுவால் சிறப்பிற்குரியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த துல்ஹஜுடைய மாதத்தை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இடத்துல எப்படி துஆ செய்யணும் தெரியுமா? யா அல்லாஹ், இந்த துல்ஹஜ் மாதத்தை எப்படி இந்த வருடம் அடைந்து அமல் செய்தோமோ அதே போல அடுத்த வருடமும் இன்ஷா அல்லாஹ் இந்த துல்ஹஜுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யணும். ஏன்னா இந்த சிறப்பிற்குரியதுன்னு சொல்லும் பொழுது அதுல கொஞ்சம் கவனம் இருக்கணும், அதுல ஒரு முக்கியத்துவம் இருக்கு. இப்போ உதாரணமா இன்றைய நாள் எடுத்துக்கிறோம். ஒரு நாள்ல எந்த நேரம் சிறந்தது அப்படின்னு கேட்டா ஃபஜ்ருடைய நேரம், அதுதான் சிறந்தது. ஒரு வாரத்தில் நாட்களில் எந்த நாள் சிறந்தது என்றால் வெள்ளிக்கிழமை. காலங்களில் எந்த காலம் சிறந்தது என்றால் நபியவர்கள் வாழ்ந்த காலம் சிறந்தது, பொற்காலம் அதெல்லாம். அதே போல இடத்தில் எந்த இடம் சிறந்தது என்றால் மக்கா. அப்போ மனிதர்கள் யார் சிறந்தவர்கள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ சிறப்புங்கிறதுல ஒரு இது இருக்குது பாத்தீங்களா, ஒரு முக்கியத்துவம் இருக்குது பாத்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். வியாபாரத்தில் எது சிறந்தது? ஹலாலான முறையில் பொய் சத்தியம் செய்யாமல் குறைகளை மறக்காமல் வியாபாரம் செய்வது சிறந்தது. உணவில் எது சிறந்தது? ஹலாலான முறையில் தூய்மையான முறையில் சம்பாதிக்கக்கூடிய உணவு சிறந்தது. ஆடையில் எது சிறந்தது? தக்வாவுடைய ஆடை சிறந்தது. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்மளுடைய பிள்ளைகளில் ஆண் பிள்ளை பெண் பிள்ளையில எது சிறந்தது? பெண் பிள்ளைகள் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பெண் பிள்ளைகள் தான் சிறந்தது. சுப்ஹானல்லாஹ். இப்படி எல்லாத்துலயுமே ஒரு சிறப்பை அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்துல நமக்கு கொடுத்திருக்கான். அப்ப அந்த சிறப்பிற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இதோ துல்ஹஜுடைய மாதம் சிறப்பிற்குரிய மாதத்துல அல்லாஹ் நம்மளை அடைய செஞ்சிருக்கான். இன்னும் என்ன தெரியுமா? இந்த 10 நாளோட நம்மளுடைய அமல் விடுபடல.
துல்ஹஜ்ஜுடைய மாதம் சிறந்ததுன்ட்டு அல்லாஹ் முழுமைப்படுத்தி தான் குரான்ல சொல்லியிருக்கானே தவிர துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாள் மட்டும் சிறந்ததுன்னு சொல்லலை. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த தக்பீரை பெருநாளுக்கு அப்புறமும் நம்ம இன்ஷா அல்லாஹ் துல்ஹஜ்ஜுடைய மாதம் முழுவதும் என்ன செஞ்சுக்கலாம், சொல்லலாம். நம்மளுடைய அமல்கள் அப்படியே நம்ம தொடர்ந்து செய்யலாம். நம்ம நஃபிலான நோன்பு நோக்கிறோம், சுன்னத்தான நோன்பு வைக்கிறோம் அப்படின்னா தொடர்ந்து என்ன செய்யலாம், அந்த அமல்களை செய்து கொண்டே இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதனால இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் சிறப்பிற்குரிய மாதம் என்பதை முக்கியத்துவம் படுத்தக்கூடிய ஒரு பாடத்தை நமக்கு இந்த மாதம் நமக்கு கற்றுத்தருகிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். இது மூன்றாவது நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம். 4வது பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, இறைவனுடைய நெருக்கத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம். இறைவனுடைய நெருக்கம் எதனால இதை நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க இல்லையா, உலகம் வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலேயே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நாளில் அமல் செய்வது என்றால் இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாள் தான். சுப்ஹானல்லாஹ். அப்போ என்ன அர்த்தம், என்ன சொல்றான் தெரியுமா அல்லாஹ், நான் எனக்கு பிடிச்சமான ஒரு நாளில் உங்களை நான் வச்சிருக்கிறேன், அந்த நாளில் நீ என்னுடைய நெருக்கத்தை பெறணும் அப்படின்னா நீ அமல் செய், நீ என்ன செய்ய, அமல் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா அந்த விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குறான். அப்போ அல்லாஹுடைய நெருக்கம் கிடைச்சிச்சுன்னா என்னென்ன நமக்கு கிடைக்கும் தெரியுமா, அல்லாஹுடைய உதவி கிடைக்கும், அல்லாஹுடைய ரஹமத்து கிடைக்கும். அல்லாஹ் ஏதாவது சோதனை கொடுத்தான்னா அதை தாங்கக்கூடிய ஒரு பொறுமை என்கின்ற சுபுர் என்கின்ற உள்ளம் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். அதே போல இம்மை மறுமை வெற்றி அல்லாஹுடைய நெருக்கத்துல தான் இருக்குது. அப்போ இதனால இன்ஷா அல்லாஹ் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் நமக்கு 3வது பாடம் அதுதான் கற்றுத்தருது. அல்லாஹுடைய நெருக்கத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம். அதே போல 4வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, 5வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, அனைத்து அமலும் ஒன்று சேர்க்கக்கூடிய, அனைத்து அமலும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் தான். உம்முல் அமால் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி, என்ன வார்த்தைங்க, உம்முல் அமால். அமால் என்ன அர்த்தம்னா அமல்களின் தாய், அமல்களின் தாய் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம். எல்லா அமல்களும் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்துல செஞ்சிடலாம். ரமலான்ல ஹஜ்ஜு செய்ய முடியுமா, ஹஜ்ஜுக்கு அங்க போய் காபாவில் வலம் வந்து நம்ம எவ்வளவு கிரிகைகள் செஞ்சாலும் அது உம்ராவா தான் வரமே தவிர ஹஜ்ஜு ஆகாது. இப்போ துல்ஹஜ்ஜுடைய மாதத்துல தான் ஹஜ்ஜு செய்ய முடியும். இப்போ இந்த மாதத்துல எல்லா அமல்களையும் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கா அப்படின்னா இந்த மாதம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுக்காக எல்லா அமல்களையும் உங்களால் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நமக்கு இந்த பாடம் நமக்கு கற்றுத்தருது. அதனால இன்ஷா அல்லாஹ் இது 6வது, அனைத்தும் அல்லாஹ்விற்கே உரியது, அனைத்து அமல்களும் அல்லாஹ்விற்கே செய்யக்கூடியது என்கின்ற அந்த பாடத்தை இந்த துல்ஹஜ் மாதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு பாடம் கற்றுத்தருது என்ன அப்படின்னா, 6வது விஷயம் இதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் செய்த ஒரு நல்ல அமல் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் இருக்குது. என்ன அமல், வாழ்நாள் முழுவதும் ரசூலுல்லாஹ் இந்த அமல் செஞ்சிருக்கிறாங்க, இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் இருக்குது. ஓகே, தக்பீர். வேற நோன்பு வச்சிருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ். அதே போல குர்பானி வாழ்நாள் முழுவதும்னா உங்களுக்கு புரியுதா, மதீனா வாழ்க்கை ஃபுல்லா இந்த குர்பானியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க. அது போல ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, எப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கு தொழுகை கடமை ஆயிடுச்சோ அப்போதுல இருந்து துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாள் தொழுகை கடமை ஆயிடுச்சு, அப்போதுல இருந்து ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. ஒரு 4 விஷயத்தை விடவே மாட்டாங்களா அல்லாஹ்வுடைய தூதர். ஆயிஷா அம்மா சொல்றாங்க, ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை விட மாட்டாங்க. அதே போல துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாளை என்ன செய்ய மாட்டாங்க, நோன்பு வைப்பதற்கு விடாமல் என்ன செய்வாங்க, நோன்பு வச்சிருக்கிறாங்க 9 நாள். அதே போல முஹர்ரத்துடைய முதல் 10 நாள், சுப்ஹானல்லாஹ். அதே போல ரமலானுடைய கடைசி 10 நாள் இஅ்திகாஃப் இருப்பது. இந்த 4 விஷயத்தையும் வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வுடைய தூதர் விட்டதே கிடையாது. அந்த அளவிற்கு இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்துல நபியுடைய வாழ்க்கையில் விடாமல் வைத்த ஒரு அமலை நமக்கு இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் பாடமாக கற்றுத்தருகிறது. அதனால இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் தொடர் நோன்பு வைப்பீங்க, அப்படிதானே? துல்ஹஜ்ஜுடைய மாதத்துடைய தொடர் நோன்பு வச்சுட்டு இருக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருக்குமே இந்த தொடர் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடத்துல முதல் 9 நாளும் வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் துஆ செஞ்சுக்கிறோம். அதே போல இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் கற்றுத்தரக்கூடிய 8வது பாடம் என்ன தெரியுமா? 8வது தானே? ஓகே, 6 முடிஞ்சிட்டு. 7வது பாடம் என்ன அப்படின்னு சொன்னா அரஃபா நோன்பு. அரஃபா நோன்பு இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய, நமக்கு ஒரு பரிசாக கொடுக்கக்கூடிய ஒரு நோன்பாக இருக்குது அரஃபா நோன்பு. அரஃபா நோன்புடைய நன்மை நமக்கு எல்லாருக்குமே தெரியுமா? என்ன நன்மை? 2 வருடம் முன்பின் பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படும். அதே போல அந்த அரஃபாவுடைய நாள் நிறைய சிறப்புகள் இருக்கு, நம்ம சுருக்கமா சொல்லி முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். அரஃபாவுடைய நாள் அன்று ஷைத்தான் என்ன செய்வானா, விரண்டோடுவான், தலையில மண்ணை போட்டு என்ன செய்யறான், அழுகிறான். சுப்ஹானல்லாஹ்.
ஆமாம், இந்த நாள் வந்து நிறைய பேர் நரகத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவாங்க இன்ஷா அல்லாஹ். அது மட்டுமல்ல, இன்றைய நாள் ஷைத்தான் என்ன செய்வானா, அப்படியே தலையில மண்ணை வாரி போட்டு அழுகுவான். இப்போ நம்ம இப்போ உட்காந்துருக்கோம் இல்லையா, அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரம் நமக்கு வந்து டைம் பார்த்தீங்கன்னா 4:15. இப்போ நமக்கு மக்கா டைம் பார்த்தோம்னா ஒரு 1:30 மணி இருக்கும். இப்போ 1:45. சுபஹானல்லாஹ். இப்போ வந்து அரஃபா மைதானத்துக்கு மக்கள் எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, சுபஹானல்லாஹ், ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா ஜம்மு செஞ்சிருப்பாங்க, அசர லுஹரோட ஜம்மு செஞ்சு தயாரா அந்த அரஃபாவுடைய அந்த பெருவிழியில் கண்கள் நனைய கைகள் உயர அல்லாஹ்விடத்துல நெருக்கமான அடியார்களாக அந்த மக்கள் அழுது தொழுது துவா செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படிதானம்மா? இதை நான் சொல்றேன், அந்த சட்டம் நான் சொல்லிடுவோம் இன்ஷா அல்லாஹ். எப்படி என்னன்னு பார்த்தா ஹஜ்ஜுல் அக்பர். ஓகே, சூப்பர், மாஷா அல்லாஹ். வெள்ளிக்கிழமை. ஆமா, அல்ஹம்துலில்லாஹ். அலைக்கும் ஸலாம். வாங்க. என்ன அப்ப இந்த நொடியை நம்ம அதை நினைச்சு பார்க்குறோம். அப்போ நினச்சி பார்க்கும்போது உண்மைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா அந்த அரஃபா மைதானத்தில் நிற்கக்கூடிய அனைத்து ஹாஜிகளுடைய துவாவையும் அல்லாஹ் கபுலாக்கணும். அதில் ஏதாவது ஒரு ஹாஜி, யா அல்லாஹ் எல்லா மக்களுக்கும், முஸ்லீமான மக்கள் எல்லோருக்கும் இந்த வாய்ப்பை கொடுன்னு துவா செய்வாங்கல்ல, அந்த துவாவை அல்லாஹ் கபுலாக்கிட்டான்னா அல்லாஹு தஆலா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்துருவான் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வருஷமும் நாம் உள்ளூரில் அரஃபா நோன்பு நோற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த ரப்புல் ஆலமீன் அரஃபா மைதானத்தில் நின்று அவனிடத்தில் துவா செய்து அவனிடத்தில் தௌபா செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை எல்லா மக்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நம்ம இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் நிறைய பிரார்த்தனை செஞ்சுக்கிடுவோம். அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா இதோ இந்த நேரத்தில் அரஃபா மக்கள் அரஃபாவில் அந்த மைதானத்தில் கூடியிருக்கக்கூடிய அந்த ஹாஜிகளை பார்ப்பதற்கு அல்லாஹ் முதல் வானத்தில் வந்து விட்டான். உறுதியாக சொல்லலாம், முதல் வானத்தில் வர்றான். வந்து என்ன சொன்னான் தெரியும், என்ன சொல்றான் தெரியுமா, என்ன சொல்வான் தெரியுமா? சுபஹானல்லாஹ். மலக்குமார்களை கூப்பிட்டு, இதோ மலக்குமார்களே, இந்த படைப்பினங்களை படைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க? யா அல்லாஹ், இந்த மனித படைப்பை ஏன் படைக்கிற, நீ வந்து ரத்தத்தையும் குழப்பத்தையும் விளைவிக்கக்கூடிய இந்த மனித படைப்பை ஏன் படைக்கிற நீங்க கேட்டீங்கல்ல. இதோ பார் என்னுடைய அடிமைகளை, இதோ பார் என்னுடைய அடியார்களை, என்ன நாடி தேடி ஏதாவது கோடீஸ்வர பெரிய பெரிய லட்சாதிபதி எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம பரம ஏழை போல ஒரு பரதேசி கோலத்தை போல என்னிடத்தில் நின்று தலையை திறந்தவர்களாக, அக்தர் பூசாதவர்களாக இவ்வளவு நேரம் என்னிடத்துல நின்று துவா செய்யறாங்க பாத்தீங்களா? சுபஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லிட்டு அந்த மலக்குமார்களை சாட்சியாக வைத்து சொல்வானா, நீங்கள் கேளுங்கள், இந்த மனிதர்கள் எல்லோருடைய ஹஜ்ஜையும் கபுலாக்கிக்கிட்டேன். இந்த ஹாஜிகள் கேட்கக்கூடிய துவாவுக்கு நான் பதிலளிக்கிறேன். இவங்களுடைய முழு பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன், பெரும் பாவங்களாக இருந்தாலும் கூட. சுபஹானல்லாஹ். அந்த அரஃபாவில் மட்டும் அந்த அங்க இத்தனை கிரிகைகள் செஞ்சிருப்பாங்க. இப்போ 40 நாள் போயிருக்காங்கம்மா. இப்போ ஒரு 35 நாள் போயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க. 35 நாள் என்ன அமல் செஞ்சு எவ்வளவு அழுது தொழுது துவா கேட்டிருப்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அதை கபுல் செஞ்சுக்கிடுவான். ஆனால் அந்த நேரத்தில் சிறு பாவங்கள் மட்டும்தான் மன்னிக்கப்படுமே தவிர பெரும்பாவங்கள் மன்னிக்கப்படாது. அரஃபா மைதானத்துல நின்று அந்த ஹாஜி கையேந்தி, யா அல்லாஹ் என் பாவம் முழுவதும் மன்னித்து விடு அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் பெரும் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகன் போல ஒரு சர்டிபிகேட்டை கொடுக்கக்கூடிய நாள் அந்த அரஃபாவுடைய நாள் தான். சுபஹானல்லாஹ். இப்போ அந்த அரஃபாவுடைய நாளின் பெருமதியை நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கிறோம். அது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா அந்த அரஃபாவுடைய நாளில் இந்த அரஃபா அப்படிங்கிற பேர் வந்ததுக்கான காரணங்களை நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க அறிமுகப்படுத்திக்கிடுவாங்க. சந்திக்கக்கூடிய நாள், அறிமுகப்படுத்தக்கூடிய நாள் அந்த அரஃபா மக்கள். அந்த அந்த பார்த்தீங்கன்னா எல்லா மக்களையும் ஒன்று போல பார்க்கலாம் அந்த அரஃபாவுடைய மைதானத்தில். சுபஹானல்லாஹ். எல்லா மக்களையும் அப்படியே வெள்ளையாடை உடுத்தி கொண்டு அதை பார்க்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா ஒரு நீக்ரோஸை பார்க்கலாம், ஜப்பானீஸை பார்க்கலாம், அமெரிக்காரரை பார்க்கலாம், எத்தனை பேர். சுபஹானல்லாஹ். எல்லாருமே ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்தும் பொழுது என்ன நமக்கு தோணும் தெரியுமா? யா அல்லாஹ், இப்படியெல்லாம் படைப்பினங்களை நீ படைச்சிருக்கியா? ஒரு மனித படைப்பு, இவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பு. அல்லாஹ் அதனால தான் சொல்றான், அல்லதி அஹ்ஸன ஹுலுக், உங்களை நான் அழகான முறையில் படைச்சிருக்கேங்கிறத அல்லாஹ் சொல்றான். மனிதர்களை எத்தனை நிறத்தால், குணத்தால், மொழியால், உயரத்தால், அகலத்தால் எத்தனை வேறுபாடு. சுபஹானல்லாஹ். இப்போ எல்லாரையுமே அறிந்து கொள்ளக்கூடிய அந்த நாள் தான் அரஃபாவுடைய நாள். சுபஹானல்லாஹ். இப்போ நம்ம ஹாஜிகளை குறித்தே பேசுகிறோம். உள்ளூர் வாசிகள் நாம இந்த அரஃபா நோன்புல நமக்கு என்ன படிப்பினை, நமக்கு என்ன அல்லாஹ் கொடுக்க போறா அப்படின்னு சொன்னா 2 வருட பாவங்கள் மன்னிக்கப்படும். இது ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம் நம்ம வந்து நமக்கான ஒரு ஆறுதலானது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த அரஃபா நாள்ல நீங்க எவ்வளவு தௌபா துஆ செய்றீங்களோ அவை அனைத்தையும் அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிடுவான், ஏற்றுக்கிடுவான். உங்களுடைய துஆவை கபுலாக்கிக்கிடுவான். உங்களுடைய பாவங்களை என்ன செஞ்சுக்கிடுவான், முழுமையாக மன்னித்து விடுவான்.
அந்த அரஃபாவுடைய நாள். அதனால இன்ஷா அல்லா நாளை எந்த குட்டி இது பண்ணுறோம், இந்த என்னது மளிகை சரக்கு வாங்குகிறோம், இந்த டெய்லர் கடையில் நிற்கிறோம், அந்த ஜவுளி கடைக்கு போகிறோம், என்னென்னமோ செஞ்சுட்டு இருப்போம். அதல்லா இன்னைக்கே ஏதாவது முடிச்சுட்டு ஓரம் கட்டிட்டு இன்ஷா அல்லா அதனால இன்ஷா அல்லா மற்ற எல்லா வேலைகளையும் ஓரம் கட்டிட்டு நாளைக்கு இன்ஷா அல்லா நம்ம இபாதத் அதிகமாக செய்யணும். அதிகமாக தக்பீர் சொல்லுங்க, தௌபா செய்யுங்க. அந்த அரஃபா நாளில் கேட்கக்கூடிய நிறைய துவாக்கள் இருக்குது. அதில் இந்த தஸ்பீகை அதிகமாக ஓதிடணும். இந்த தஸ்பீஹ் 4ஆம் கலிமா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் உட்பட எல்லா நபிமார்களும் அரஃபா மைதானத்தில் நின்று ஓதிய ஒரே தஸ்பீஹ் இந்த 4ஆம் கலிமா தான். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அழகான திக்ர், அழகான தஸ்பீஹ். இந்த துஆவை, இந்த தஸ்பீஹை அதிகமாக ஓதுங்க. 100 முறை, 1000 முறை, 2000 முறை, எவ்வளவு ஓத முடியுமோ ஓதிக்கிட்டே இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இந்த திக்ரை நம்ம அதிகமாக ஓதிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நிறைய எல்லாருக்காகவும் துஆ செய்யுங்க. உங்களுடைய தேவைகளையும் கேளுங்க. அதே போல் நம்மளுடைய சந்ததிகளுக்கான அந்த விஷயங்களையும் கேளுங்க. அதே போல் நம்மளுடைய நாட்டு மக்கள், பலஸ்தீன் மக்கள், இந்த மாதிரி உலக சூழ்நிலைக்கான சில எல்லா பொதுவான துவாவா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதே போல் நம்மளுடைய வீட்டில் எல்லாருமே ஆண்கள், நம்மளுடைய பிள்ளைகள் ஒரு நாள் ஸ்கூல் லீவ் போட்டால் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா இந்த 2 வருஷ பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய பிள்ளைகள் அந்த ஒரு பாக்கியத்தை பெறணும் அப்படின்னு சொன்னால் இன்ஷால்லா நோன்பு வைக்க சொல்லலாம் தாராளமாக இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அதனால் ஸ்கூலுக்கு போகக்கூடிய பிள்ளைகளா நோன்பு வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னா இன்ஷால்லா நோன்பு வச்சுட்டு கூட என்ன செய்யலாம், நம்ம போக சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ். கட்டாயப்படுத்த வேண்டாம். இது வந்து சுன்னத்து தான். அதனால கட்டாயப்படுத்த வேண்டாம். அதனுடைய நன்மைகளை அவங்க உள்ளுணர்ந்து நோன்பு வைக்கிறேன்ட்டு சொல்லியிருந்தாங்கன்னா இன்ஷால்லா என்ன செய்யலாம், அதை வைக்கிறதுக்கு நம்ம ஆர்வம் ஊட்டலாம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆக இந்த அரஃபா தினம் நமக்கு ஒரு அழகான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே போல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறது தான், இப்ராஹிம் நபியுடைய வரலாறை நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம், நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய இருக்குது. இந்த இப்ராஹிம் நபி எதையெல்லாம் விட்டு சென்றார்களோ, ஒரு தடயங்களாக, தியாகங்களாக, ஒரு சரித்திரமாக, ஒரு வரலாற்று சம்பவங்களாக எதெல்லாம் நமக்கு விட்டு சென்றார்களோ அது எல்லாம் இன்ஷா அல்லாஹ் மறக்காம நம்மளுடைய வாழ்க்கையிலையும் எடுத்து நடக்கக்கூடியவங்களா இருக்கணும். ஏன்னா நாம மில்லத்தே அபீக்கும் இப்ராஹிம், நம்மளுடைய மார்க்க தந்தை யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நம்ம நிறைய விஷயங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றல்ல இருந்து, சுன்னத்துல இருந்து தான் நம்ம கற்றுக்கிட்டு வர்றோம். கத்தனா செய்கிறதுல இருந்து, ஆண்கள் கத்தனா செய்கிறதுலேருந்து, மீசை கத்தெடுக்கிறதுல இருந்து, குர்பானி கொடுக்கறதுல இருந்து, இந்த மாதிரியான சுன்னத்துகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலிருந்து தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், கற்றுட்டு வர்றோம். அதனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய அந்த தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய நண்பராக இருந்ததற்கு ஒரே காரணம் இதுதான். கடைசி படிப்பினை, சோதனைகள் வரும் பொழுது தயவு செய்து துவண்டு விடாமல் ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல் வ நிஅமல் மௌலா வ நிஅமல் நசீர் என்கின்ற அந்த அற்புதமான அந்த தாரக மந்திரத்தை இன்ஷா அல்லாஹ் உள்ளுணர்ந்து அல்லாஹ் மீது முழு தவக்குள் வைத்து சொல்லுங்கள். உங்களுடைய சோதனைகளை எல்லாம் அல்லாஹ் நீக்கி கொடுத்துருவான். என்ன சோதனையா இருந்தாலும், ஒரு வாழ்க்கையில ஒரு மனிதன் கடைசி நிலைக்கு வந்துட்டான், வேற வழி இல்லை, இனிமே என்னால் வாழ முடியாது என்று சொல்லக்கூடிய மனிதனை கூட அந்த ஹஸ்பி அல்லாஹ் காப்பாற்றி விடும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசி நிலைக்கு தான் அந்த நெருப்பு குண்டத்தில் போடப்பட்டாங்க எதிரிகளை கொண்டு. இப்போ அந்த வார்த்தை தான் அந்த நெருப்புடைய தன்மையை மாற்றுச்சு, சோதனைகளிலிருந்து மீட்சி பெற செஞ்சிச்சு. அந்த சோதனைகள் மூலமாக அல்லாஹுடைய நெருக்கத்தையும் அல்லாஹுடைய நண்பர் என்கின்ற பட்டத்தையும் பெற ஆரம்பிச்சு. அதனால இன்ஷா அல்லாஹ் சோதனைகள் வரும்பொழுது இந்த ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் வக்கீல் என்கின்ற வார்த்தையை சொல்லி அல்லாஹு தஆலா நம்முடைய சோதனைகள் நீக்குவதற்கு அவனிடத்தில் உதவி தேட வேண்டும் என்கின்ற கடைசி பாடத்தை இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் நமக்கு கற்றுத்தருகிறது அல்ஹம்துலில்லாஹ். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த படிப்பினைகள் எல்லாம் உள்ளுணர்ந்து அல்லாஹு தஆலா தியாகம் செய்யக்கூடிய உள்ளத்தையும் இதனுடைய நன்மையையும் இதனுடைய மகிமையும் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொண்டு இனி வரக்கூடிய காலங்களின் நாட்களில் இதைவிட இன்னும் நல்ல அமல்கள் செய்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அதே போல குர்பானி கொடுப்பவர்களுடைய கவனத்திற்கு நிறைய நம்ம சொல்லிட்டோம். அதனுடைய சட்டத்திட்டங்களை பேணி குர்பானி கொடுங்க. என்னென்ன துவாக்கள் ஓதணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இன்னி வஜஹத்து ஓதுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா அந்த துவா எழுதி கொடுத்தோமா இல்லைங்களா? சரி, சரி நம்ம குரூப்பில் போட்டு விடுவோம் இன்ஷா அல்லாஹ். அது நம்ம குர்பானி கொடுக்கும் பொழுது இந்த துவா ஓதிக்கிறணும், சின்ன துவா தான் ஓதிக்கிறணும். அதே போல் நியத்து வைங்க. எப்படி நியத்து வைக்கணும்? யா அல்லாஹ், இது உனக்காக குர்பானி கொடுக்குற, இந்த குர்பானி நீ முழுமையாக செஞ்சுக்கோ, கபுல் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நியத்து வைங்க. யாருடைய தலைமையிலையாவது, அதாவது என் பிள்ளைக்கு நான் கொடுக்குறேன் குர்பானி,
என் பிள்ளையுடைய பேர் நியத்து வச்சு நான் என்ன செய்கிறேன், கொடுக்குறேன், இறந்தவர்களுக்கு கொடுக்குறேன் இப்படின்ட்டு நியத்து இருந்தாலும் அந்த நியத்தையும் சொல்லி கடைசியாக யா அல்லாஹ் உனக்காக கொடுக்கிறேன், அவ்வளவுதான். அந்த நியத்தையும் சொல்லணும், அவர்களுடைய பெயரையும் சொல்லணும், யா அல்லாஹ் உனக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நியத்தை சரி செஞ்சு இன்ஷா அல்லாஹ் குர்பானி கொடுங்க. அதே போல் இந்த குர்பானியுடைய சட்டத்திட்டங்கள் 3 பங்குகளாக எல்லாருக்குமே பங்கீடு செய்யுங்க. முதல் பங்கு உங்களுக்கு, 2வது பங்கு உறவினர்களுக்கு, 3வது பங்கு ஏழைகளுக்கு. அந்த நேரத்தில் யாருடைய மனசையும் கஷ்டப்படுத்திடாதீங்க. முடிஞ்சளவு பரக்கத்தா அந்த இறைச்சிகளை நல்ல முறையில் பங்கீடு செய்யுங்க. அதே போல் அந்த இறைச்சி அறுக்கக்கூடிய அந்த ஆட்டு அந்த அது பேர் யாரு, கசாப் கடைக்காரர், ஆமாம், அந்த கட் பண்ணுறவர், அவருக்கு நம்ம நற்கூலியாக கொடுக்கணுமே தவிர அதுலேருந்து இறைச்சியாக அந்த நற்கூலியை கொடுத்துடக்கூடாது. அது மக்ருஹான விஷயம். கூலியாக கையில் என்ன செஞ்சிடணும், காசாக ரூபாயாக கொடுத்துறது சிறந்தது. ஆமாம், எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ரூபாய்க்கு அடுத்து ஏதாவது கறி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது அன்பளிப்பாக என்ன செஞ்சுக்கிறலாம், கொடுத்துக்கிறலாம். இப்படி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனத்தில் எடுத்துக்கோங்க. அதே போல் குர்பானி கொடுக்கும் பொழுது அந்த ஆண்களுக்கு அதெல்லாம் தெரியும், நம்ம சொல்ல தேவையில்லை. கத்தியை ஷார்ப்பாக்கிக்கிறணுங்கிறது தெரியும். நம்ம பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அறுக்கணும்னு தெரியும். அதே போல் அந்த ஆட்டுடைய 2 கால்களையும் பின்னி அந்த ஆட்டை என்ன செய்யணும், கிப்லா முன்னோக்கி படுக்க வைத்து பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அந்த கரெக்டான அந்த கழுத்தினுடைய இதை மண்ணில் விடணும். அதில் ஒரு பாட்டில் இதுன்னா ஒரு பாத்திரத்திலேயே இந்த மாதிரி புதைக்காம. ஆமாம், ஆனால் இன்னொன்று என்னென்னா அந்த மண் இல்லாதவங்க என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய அதனால ஓட்ட விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சுண்ணத்தான ரசூல்லா அப்படி செஞ்சுருக்கிறாங்க. நம்ம இப்போ அந்த வசதி வாய்ப்பு இல்லைன்னா என்ன செஞ்சுக்கிறணும், ஓட்ட விடணும், பிடிச்சி வச்சிடக்கூடாது. சரிங்களா, அதை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அதே போல் நம்மளுடைய சந்ததிகளை அந்த ஆட்டை அறுக்கும் பொழுது, அந்த குர்பானி கொடுக்கும் பொழுது நம்மளுடைய சந்ததிகள் எல்லாரும் என்ன செஞ்சுருக்கணும், அதை பார்க்கணும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிடுறாங்க, ஃபாத்திமா இங்கே வாங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சந்ததிகளை எல்லாம் கூப்பிட்டு வச்சு தான் குர்பானி கொடுக்குறாங்க. எதுக்காக, ஒரு தியாகத்தை தெரிஞ்சுக்கிறனுங்கிறதுக்காக ஒன்று. 2வது, இந்த வழிமுறையை நீங்களும் என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் கடைபிடிங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உணர்வூட்டுவதற்காக இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யணும். அதே போல் ஆடு அறுப்பதில் பார்த்தீங்கன்னா அறுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆளை நம்ம என்ன வச்சிருப்போம். நம்ம வீட்டாளுகளை அறுக்கிறது ரொம்ப சுன்னத்தான விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கரத்தால் அறுத்திருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கரத்தால், ஆயிஷா அம்மா தன்னுடைய கரத்தால் குர்பானி கொடுத்திருக்கிறாங்க. சஹீஹான ஹதீஸ் இருக்குது. ஓ இல்லையா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதனால நம்ம தெளிவாக தெரிஞ்சு அறுக்கிறவங்க என்ன செஞ்சுக்கிறலாம், அறுத்துக்கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ். சரி, இந்த சுன்னத்தான முஸ்தஹபான விஷயங்களை கவனிச்சுக்கோங்க. வேற ஏதாவது சட்டதிட்டங்கள் இப்படி நியத்து வைக்கணும் அப்படின்னா, இது என்னுடைய குடும்பத்தார்களுக்கு அப்படின்ட்டு நியத்து வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். என்னுடைய பெற்றோர்களுக்கு, என்னுடைய குடும்பத்தார்களுக்கு நான் இது குர்பானி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நியத்து வச்சுக்கிறலாம். இப்போ நம்ம அதிகமாக ஒரு 4-5 குட்டி வாங்கி விடுதோன்னு நினச்சிக்கோங்களேன். அதை நம்ம என்ன செய்வோம், ஒவ்வொரு பிள்ளைகளுக்குடைய பேர் சொல்லி, நான் என்னுடைய மூத்த பிள்ளை, என்னுடைய இளைய பிள்ளை அப்படின்னு சொல்லி, என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, ஏன்னா அப்படிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க. இது என்னுடைய ஃபாத்திமா அம்மாவுக்கு நான் குர்பானி கொடுக்குறேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை, இது எனக்காக குர்பானி கொடுக்குறேன், இது என்னுடைய என்னுடைய உம்மத்தினர்களுக்காக என்ன செய்யறேன், குர்பானி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் நாம என்ன செய்வோம் தெரியுமா, ரசூலுல்லாவுக்கு குர்பானி கொடுக்கறதா நியத்து வைப்போம். அப்படி செய்யாதீங்க, அப்படி செய்யக்கூடாதுமா. சொல்லுங்கம்மா. சரி ஓகே. இல்லை, அதெல்லாம் நம்ம மார்க்கெட்டில் இல்லாத சில விஷயங்கள். அதை ஒரு பெரிய மக்ருஹ்லையே ரொம்ப பெரிய மக்ருஹ் என்ன அப்படின்னு சொன்னா, பெருநாள் அன்று நோன்பு வைப்பது, வெள்ளிக்கிழமை அன்று நோன்பு வைக்கிறது தான். புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு சட்ட கொஞ்சம் கவனமா கேளுங்களேன், பேசாதீங்க சரியா. அதனால பெருநாள் அன்னைக்கு யாருமே நோன்பு வைக்கக்கூடாது. அதே போல ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய பெருநாளுக்கு அடுத்து 2 நாட்கள் என்ன செய்யக்கூடாது, 3 நாட்கள் என்ன செய்யக்கூடாது, நோன்பு வைக்கவே கூடாது. செவ்வாய்க்கிழமை வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, நோன்பு வைக்கவே கூடாது. சரிங்களா. அது மக்ரூஹான நாள். என்ன நியத்து நேர்ச்சி நோம்பினாலும் சரி, ஒரு சுன்னத்தான் நோம்பினாலும் சரி, வைப்பது கூடவே கூடாது. ஏன்னா ஐயாமு தஷ்ரீக்னா என்ன அர்த்தம் தெரியுமா, வெளிச்சமாகுதல்னு அர்த்தம். இஷ்ராக்குடைய நேரம் சொல்றோம் இல்லையா, விடியற் காலைன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் ஹாஜிகள் என்ன செய்வாங்க, ஹதி கொடுப்பாங்க. ஹதி நடந்துட்டு இருக்கும். அவங்களுடைய ஹஜ் எல்லாம் மக்பூலான மபுரூரான நேரம் இருக்கக்கூடிய அந்த நேரம். அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டான் நோன்பை வச்சு கூட.
அதனால தான் அல்லாஹு தாலா எல்லாருமே சந்தோஷமா இருக்கட்டும், நல்லா உண்டு நல்லா பருகி நல்லா சந்தோஷமா இருக்கட்டும்ங்கிறதுக்காகத்தான் அந்த நோன்பை என்ன செய்யறான், நமக்கு அந்த இடத்துல ஹராமாக்குறான். அதனால என்ன செய்யக்கூடாது, நோன்பு வைக்கக்கூடாது. தயவு செஞ்சு அதில் பெருநாள் அன்னைக்கு சில இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் விட்டுருங்கம்மா, நல்லா சுன்னத்தான விஷயங்களை கடைபிடிங்க. அதனால இன்னொன்று என்னன்னா, இந்த பெருநாளுடைய ஏதோ ஒன்று சொல்ல வரலன்னு 3 நாள் செய்யலாம். உலூஹியாங்கிறது 3 நாளுமா, பெருநாளுக்கு 1, பெருநாள் மறுநாள் பிறை 11, பிறை 10, 11, 12 இந்த 3 நாளுமே உலூஹியா கொடுத்துக்கிறலாம், தாராளமாக கொடுத்துக்கிறலாம். அதில் நன்மைகள் குறையவே குறையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். பெருநாள் அன்னைக்கு கொடுத்தாதான் நிறைய நன்மைலாம் கிடையாது. பெருநாளுக்கு மறுநாள் நீங்கள் உலூஹியா கொடுத்தாலும் பெருநாளுக்கு அன்னைக்கு குர்பானி கொடுத்தவர்களுடைய நன்மை உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். சரிங்களா? அது இருக்குது. தொழுகைக்கு முன்னாடி யாருமே என்ன செய்யக்கூடாது, கொடுக்காதீங்க. அக்கீக்காவா இருந்தாலும் கொடுக்காதீங்க. தொழுகைக்கு அப்புறம் தான் என்ன செய்யணும், கொடுக்கணும். சரிங்களா? ஏன்னா அக்கீக்கான்னு சொல்லிட்டு நம்ம தொழுகைக்கு முன்னாடி கொடுத்தா கூடுந்தான், இருந்தாலும் ஒரு பித்அத்தா இருக்கும். அது பித்அத்துங்கிறத விட சந்தேகமா இருக்கும் சில பேருக்கு, குழப்பமாயிடும். அந்த குழப்பத்தை நம்ம ஆளாக்க வேண்டாம். அதனால எந்த குர்பானி எந்த அக்கீக்காவா இருந்தாலும் தொழுகைக்கு அப்புறமா இன்ஷா அல்லாஹ் கொடுத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நம்ம கவனம் எடுத்துக்கிறணும். அந்த நேரத்தில் அதாவது சில மனஸ்தாபங்கள் சில குறைபாடுகள் எது இருந்தாலும் மனதளவில் என்ன செஞ்சுக்கிறணும், பொருந்தி கொண்டு குடும்பத்தோடு இன்ஷா அல்லாஹ் ஒற்றுமையோடு என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். ஏன்னா அந்த கறியை பங்கிடும் போது சில இது வரும் பார்த்துக்கோங்க. அது கூட இவங்களுக்கு கூட அப்படி கூட இப்படி கூடன்ட்டு எனக்கு ஆமாம் திருக்கி விட்டுருவோம். அதனால கொஞ்சம் அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அதே போல் பெருநாள் தொழுகை, ஏன்னா இன்னைக்கு நமக்கு மதரசா முடியுது, நாளைக்கு மதரசா இல்லையா? அதனால இன்ஷா அல்லாஹ் பெருநாளுடைய தொழுகை நமக்கு 6:30 மணிக்கு இல்லை போதும். வந்துடுவீங்களா? வந்துருவோன்னு வேண்டாம். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நோன்பு வச்சு நம்ம வீட்டிலே இன்ஷா அல்லாஹ் அரஃபா நோன்புடைய அமல்களை நம்ம செஞ்சுக்கிடுவோம். பெருநாள் அன்னைக்கு நம்ம எப்பயுமே பக்ரீத் பெருநாள் தொழுகை நம்ம மதரசாவில் தொழுதுட்டு இருக்கோம் இல்லையா? அதனால கரெக்டாக நம்ம காலையில் 6:30 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் வந்துருங்க. ஷார்ப்பாக 6:35 இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிச்சிருவோம். ஒரு தக்பீர் 5 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் என்ன செஞ்சிருவோம், ஆரம்பிச்சு 6:45 பெரிய ஆண்களுக்கு தொழுகை முடிஞ்சிடும் 7 மணிக்குள்ள. அதுக்குள்ள நாம என்ன செஞ்சிடணும், தொழுகை முடிச்சு வீட்டுக்கு போயிடணும். இல்லைன்னா கோபம் வந்துடும் எல்லாருக்கும். ஏன்னா அந்த ஈதுல் ஃபித்ரை விட ஈதுல் அல்ஹாவுல ரொம்ப ஒரு டென்ஷன்ல இருப்பாங்க எல்லாருமே. அது வீட்டு ஆண்கள்ல சொல்லவே தேவையில்லை. அதனால இன்ஷா அல்லாஹ் அதில் நம்ம கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி சீக்கிரமாக நம்ம தொழுகையை முடிச்சுட்டு என்ன நம்ம மதரசாக்குள்ளேயே முசாஃபஹா முஆனகா செஞ்சுட்டு நம்ம என்ன செஞ்சிடணும், கிளம்பிடணும். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வேற எதுவும் டவுட் இருக்கா? சொல்லணும் மறந்துட்டோமா? எல்லா சட்டத்திட்டங்களும் சொல்லியாச்சு. கேளுங்க எதா இருந்தாலும் கேளுங்க, சொல்லியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அதே போல பெருநாளுக்கு அடுத்து இன்ஷா அல்லாஹ் நம்ம மதரசா எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னா, எப்போ ஓப்பன் பண்ணலாம்? திங்களா புதனா? புக்கு வர்றதுக்கு சரி புதன்கிழமை ஓப்பன் பண்ணிடுவோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? இன்ஷா அல்லாஹ் புதன்கிழமை நம்ம ஆமா பெத்தா ஒப்புக்க. ஆமாம்மா. அதே போல குர்பானி கொடுக்கறவங்க திரும்ப கொடுத்தவங்களுக்கே கொடுக்காம அங்கங்க நிறைய மக்கள் இருக்காங்க. இந்த பள்ளிவாசல் சைடு, அப்புறம் ஏதோ ஒரு இந்த சர்ச்சு சைடு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, அதான் புரியல. அது பெரியவங்ககிட்ட பொறுப்பேற்றுக்கிட்டு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ முஸ்லீம்களுக்கே கொடுக்கணும்னு நினைக்காதீங்க, காபிர்களுக்கு எல்லா மக்களுக்கும் கொடுக்கலாம். சரிங்களா? அதுவும் நம்ம ஹிந்து சகோதர சகோதரிகளும் நிறைய பேர் வருவாங்க, நம்ம அவங்களே வந்து வாங்கிக்கிடுவாங்க. ஆமாம், அது அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் கொடுக்க அங்கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு யாருன்ட்டு தெரியாமல் வாங்குறதுக்கு வெக்கப்படக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் அவங்கள கொஞ்சம் தேடி கொஞ்சம் அன்னைக்கங்க சிரமம் எடுத்து கொஞ்சம் என்ன செய்யணும், கொஞ்சம் அலைஞ்சு இது பண்ணி என்ன செஞ்சுக்கிறணும், கொடுத்துக்கிறணும். அதே போல் உங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு லிஸ்ட்டே நம்ம கொடுத்துருக்கோம். என்ன அந்த லிஸ்ட்டில் எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் குர்பானி வாங்கக்கூடியவர்களுடைய தகுதி பெற்றவர்கள் தான். அதனால் இன்ஷா அல்லாஹ் அது அவங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். ஆமாம், வந்துடுவாங்க, வாங்கிக்கிடுவாங்க. முடிஞ்சளவு வீட்டில் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யுங்க. வீடு தெரியாத பட்சத்தில் இன்ஷா ஃபோன் பண்ணிக்கோங்க. அதான் சரி. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களை முழுமையாக கபூல் செய்து கொண்டு
நாளை நல்ல முறையில் அரஃபா நோன்பு நிற்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்று ஹஜ்ஜு செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜை அல்லாஹு தாலா முழுமையாக கபுலாக்கி கொண்டு அவர்கள் கேட்ட துஆக்களை முழுமையாக அல்லாஹ் கபுல் செய்து கொள்வானாக. நமக்கும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். அகுலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹு லனா வலக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.